பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விசுவாசத்தின் அடிச்சுவடுகள், த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். பிரியமானவர்களே, ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் அவருடைய மாணவனுக்கு வேதாகம கல்வியை தனிப்பட்ட விதத்தில் போதித்து கொண்டிருக்கிறார். பல நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த மாணவனை ஒரு பரந்த வனாந்தர வெளிக்கு அவர் அழைத்து கொண்டு போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த நாட்கள் அவர் வெளியே ஒரு பரந்த அவாந்தரமான ஒரு வெளிக்கு தன்னுடைய மாணவனை அழைத்து கொண்டு போன அந்த நாட்கள் வேகமாக காற்று அடிக்கக்கூடிய ஒரு நாட்களாய் இருந்தது. இப்பொழுது அந்த மாணவனை அந்த ஆசிரியர் அழைத்து கொண்டு போய் அந்த ஒரு பெரிய அவாந்தர வெளியிலே அவர் நிறுத்திவிட்டு காற்று வேகமாக அடிக்கிற திசைக்கு எதிர் திசையிலே அவரை நடக்க சொல்லுகிறார். வேகமாக நடக்க சொல்லுகிறார். ஆனால் அந்த மாணவனால் வேகமாக நடக்க முடியவில்லை. காற்று அவனை தள்ளுகிறது. ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு பல சிரமங்களை அவர் சந்திக்கிறார். பின்னால் தள்ளுகிறதை அவரால் உணர முடிகிறது. இப்போ அந்த மாணவனிடத்தில் அவர் கேட்கிறார், என்ன உன்னால் வேகமாக நடக்க முடிகிறதா என்று சொல்லும் பொழுது, இல்லை, என்னால் வேகமாக நடக்க முடியல, கொஞ்சம் ட்ராக் இருக்குது, பின்னால் தள்ளுகிறது. அப்போது அவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், காற்று அடிக்கிற திசைக்கு எதிராக நீ நடக்க முற்பட்டால் உனக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கே, அதாவது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்டை நீ கிராஸ் பண்ணுறதுக்கே உனக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் களைத்து விடுவாய். உன்னால் காரியங்களை எளிதாக இலக்கை சென்று அடைய முடியாது என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், காற்று என்று நாம் தமிழில் சொல்லுகிற இந்த பதம் எபிரேயத்தில் ரூவாஹ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியிலே பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்துகிற பதம் ரூவாஹ் ஹா கொடேஷ். இப்போ காற்று என்கிறதான வார்த்தைக்கும் நாம் பயன்படுத்துகிறதான அந்த ஆவி என்கிறதான பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த ஸ்பிரிட் என்கிறதான வார்த்தைக்கும் எபிரேய மொழியில் ஒரே ஒரு வார்த்தை தான், ரூவாக். ரூவாக்னா விண்ட். ரூவாக் என்று சொன்னால் காற்று, ரூவாக் என்று சொன்னால் ஸ்பிரிட். இப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர், ரூவாக் ஹா கொடேஷ், பரிசுத்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். எப்பொழுதுமே இந்த ஹோலி ஸ்பிரிட் என்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீ செயல்படும் பொழுது உன்னால் காரியங்களை செயல்படுத்த முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவருக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியானவருக்கு நேராக நீ ஈல்டாக வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், சரி, இப்பொழுது காற்று அடிக்கிற எந்த திசைக்கு அடிக்கிறதோ அதே திசையில் நீ இப்பொழுது நகர்ந்து பார் என்று சொல்லும் பொழுது அவன் நடந்து பார்க்கிறான். அவன் முன்னை விட வேகமாக நடக்கிறான். அது மட்டுமில்லை, ஒரு எனர்ஜி அவனுக்குள்ளாக கிரியேட் ஆகிறதை அவனால் ஃபீல் பண்ண முடிகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. அவன் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற இடத்துல அவனால் 10 அடிகள் எடுத்து வைக்க முடிகிறதை அவனால் ஃபீல் பண்ண முடிகிறது. இப்பொழுது அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவர் எப்பொழுதுமே எதற்கு விரோதமாக செயல்படுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர் பரிசுத்தாவியானவர். ஆகினால நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், காற்று அடிக்கும் திசைக்கு நேராக நீ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய அடிச்சுவடுகளை நீ எடுத்து வைக்கும் பொழுது உன்னால் எவ்வளவு எளிமையாக நகர முடிந்ததோ அதை போல பரிசுத்தாவியானவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று சொல்லி அவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
வேதாகமத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நாம் ஆவியினால் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு இது ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறதான செய்தியை சொன்ன பொழுது இந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவரை நாம் இன்றைக்கு எப்படி உணர்கிறோம், அல்லாவிட்டால் அவரை எவ்வாறு நாம் அனுபவிக்கிறோம் என்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே சில சத்தங்களை எழுப்புவதன் மூலமாக நாம் பரிசுத்தாவியானவரை உணர்கிறோம் என்கிறதான ஒரு நிலைக்கு இன்றைக்கு திருச்சபை தள்ளப்பட்டது என்பது வேதனையான விஷயம். நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, ஃபெய்த் லைஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பதற்கு நமக்கு யார் தேவை என்று சொன்னால் பின்னாலிருந்து தள்ளக்கூடிய ஒரு சக்தி தேவை. காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசைக்கு நேராக நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள் என்று சொன்னால் பின்னாலிருந்து ஒரு சக்தி உங்களை உந்தி தள்ளுவதை நீங்கள் உணர முடியும். அதே போல இந்த விசுவாச வாழ்க்கையினுடைய இந்த படிக்கட்டுகளிலே நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணை பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவருக்கு நேராக நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இந்த காற்று இறங்கினது என்று சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் வாசிக்க கேட்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கவனிச்சீங்களா? அப்பொழுது வானத்திலிருந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் என்ன நடந்ததாம்? ஒரு காற்று இறங்கி வந்தது, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இது என்ன என்று கேட்கும் பொழுது அந்த காற்று என்று சொல்லப்படுகிற இடம் ஸ்பிரிட், அது ரூவாஹ், அது பரிசுத்தாவியானவர் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நமக்கு தேவை என்ன? நாம் எதை உணர வேண்டும் என்று சொன்னால், நான் காற்று அடிக்கும் திசைக்கு எதிராக செல்கிறேனா அல்லது காற்றினுடைய திசையிலேயே நான் பயணிக்கிறேனா, நகர்ந்து செல்கிறேனா என்கிறதான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில டிராக் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியவில்லையா? அடி எடுத்து வைக்க முடியவில்லையா? என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் பரிசுத்தாவியானவர் அடிக்கிற அந்த திசைக்கு எதிரான திசையிலே நீங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாயிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ தொந்தரவுகள், எவ்வளவோ நெருக்கடிகள், இவைகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு தனி மனிதனாக அவன் வாழ்கிற குடும்பம், அவன் சார்ந்திருக்கிற சமுதாயம், அவன் நின்று கொண்டிருக்கிற அந்த மண் என்கிறதான அந்த தேசம், இவைகளால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மனிதன் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற கவலைக்கு காரணமே அவன் இருக்கிற குடும்ப சூழ்நிலை, அவன் சார்ந்திருக்கிற சமுதாயம், அவனை சுற்றி இருக்கும் மக்கள், அவனுடைய வேலை செய்கிற ஸ்தலம், இப்படி பல பிரச்சனைகளால் மனிதன் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவனை வாழ்க்கையில முன்னேற விடாமல், விசுவாச வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க விடாமல் அவனை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு வழி என்ன? இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டால் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான். நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதி இன்னும் பரிசுத்தாவியானவரோடு இணையவில்லை என்பதை நாம் சோதித்து ஆராய்ந்து அறிந்து அந்த பகுதியை நாம் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பவுலினுடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் எந்த திசையில் வீசுகிறாரோ அந்த திசைக்கு நேராக ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவான வார்த்தைகளாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய திசையிலே நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் எதை செய்ய முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு உங்களால் முடியாது, வாய்ப்பில்லை. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். யூ cannot. அது எத்தனை பேருக்கு சம்மதம்? நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறபடியினால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் தேடுவது கிடையாது. அந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு என்னவா இருக்கிறதா? இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக இருக்கிறது. நீங்கள் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அவைகளை செய்ய அனுமதிக்காதவர் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா? அவர் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறாரா? அவரை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? எனக்குள்ளாக பரிசுத்தாவியானவரே நீர் வந்து எனக்குள்ளாக கிரியை செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோமா? நம்ம என்றைக்குமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காற்று அடிக்கிற திசைக்கு எதிராக நீங்கள் நடக்க முற்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போய்விடுவீர்கள், விடாய்த்து போய்வீர்கள், இளைத்து போய்விடுவீர்கள். கடைசியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்குகிறதற்காக நமக்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். விசுவாசம் என்னும் இந்த கப்பல் நம்முடைய வாழ்க்கை காற்று அடிக்கிற அந்த திசைக்கு நேர் திசையிலேயே அந்த கப்பல் பயணிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு நாள் அது கரையை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய தேவை, இன்றைக்கு நம் எல்லாருடைய ஒரே முக்கியமான அவசர தேவை என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எந்த திசையில பயணிக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அப்படி பயணிக்கும் பொழுது எந்தெந்த பகுதிகள் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கப்படவில்லை என்பதையும் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். அதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை, என்னுடைய வாழ்க்கையின் இந்த எல்லா பகுதிகளையும் உம்முடைய கரத்துல, பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல சமர்ப்பித்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலை பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம், எவ்வளவு தேவை என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். சில சமயங்களிலே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர் திசையில் நாங்கள் பயணிக்கிறோம். எங்களால் முடியாது, நாங்கள் இளைத்து போய்விடுவோம். கொஞ்சம் தூரம் பயணிப்பதற்கே எங்களுக்கு அதிக உழைப்பு, அதிக எனர்ஜி தேவைப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் முடிந்து விடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரங்களில் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இணைந்து கொள்வீராக. ஆண்டவரே, தகப்பனே, நாங்களும் உம்மோடு இணைந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. எங்களில் இருக்கிறதான மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே, தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் அனுமதி கொடுக்க மாட்டார் என்கிற அற்புதமான நற்செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களையும் ஒப்பு தருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒப்பு தந்து விடுகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பீராக. உம்முடைய திவ்ய கரத்திலே இந்த நாளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you.